வணக்கம் நண்பர்களே. தக்காளி வீட்டு சமையலில் தினசரி பயன்படும் பழம். விலைதான் திடீர்னு ஏறும் இறங்கும். பூமியில மட்டுமில்ல, விண்வெளியிலும் தக்காளி தன் வேலையை காட்டியிருக்கு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 2 தக்காளிகள் காணாமல் போய்விட்டது. விண்வெளி வீரர் ஒருத்தர் மேல விசாரணையும் நடக்குது. விண்வெளியில தக்காளிக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காணாமல் போன இந்த 2 தக்காளிகளும் பூமியிலிருந்து கொண்டு போகப்பட்டது அல்ல. இந்த 2 தக்காளிகளும் பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விளைவிக்கப்பட்டவை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது உணவுப் பொருட்கள் பூமியிலிருந்து அனுப்பப்படுகிறது. ஆனால் அவை எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்டது. விண்வெளி வீரர்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காய்கறி பழங்கள் கிடைக்காது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே கீரைகள், முள்ளங்கி, தக்காளி போன்றவற்றை வளர்த்து சோதனை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, இந்த சோதனைகள் எதிர்காலத்தில் நிலா, செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் செல்லும் பொழுது பயன்படும். நாசா விண்வெளி வீரர் ரூபியோ 371 நாட்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து சாதனை படைத்தவர். அவர் ஆராய்ச்சி கூடத்தில் மண்ணை பயன்படுத்தாமல் தக்காளி செடியை வளர்க்க தொடங்கினார். ரூபியோவின் தக்காளி தோட்டம் விண்வெளியில் முதல் தக்காளி தோட்டமாக கருதப்படுகிறது. தக்காளி காய்த்தபோது அது விண்வெளியில் விளைந்த முதல் தக்காளி என்ற பெருமையும் பெற்றது. ரூபியோ 2 பழுத்த தக்காளிகளை பறித்து அவற்றை ஒரு பிளாஸ்டிக் பையில் வைத்து சீல் வைத்தார். பின்னர் அவர் வேறு வேலைகளில் இருந்து திரும்பிய போது ஆய்வகத்தில் இருந்த தக்காளி காணாமல் போனது. ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் அவை மிதந்து சென்று ஆய்வகத்தில் உள்ள பொருட்களின் குவியலுக்கு இடையில் மறைந்து போனது. ரூபியோ அவற்றை தேடினார், ஆனால் அவை கிடைக்கவே இல்லை. ஆனால் ரூபியோ அந்த 2 தக்காளிகளையும் சாப்பிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் ரூபியோ அதை கடுமையாக மறுத்தார். பின்னர் ரூபியோ பூமிக்கு திரும்பினார். இந்நிலையில் பிளாஸ்டிக் பையில் இருந்த 2 காய்ந்த தக்காளிகள் ஓராண்டுக்கு பிறகு தற்போது விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரூபியோ குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய தகவலோடு. வணக்கம்.